குட் ஈவினிங் ஃப்ரான்ஸ். நம்ம அதிபர் நம்ம அண்ணன் நாம் அண்ணனை சந்தித்து அண்ணன் நம்மளை சந்திச்சு எவ்வளவு காலம் ஆச்சுல்ல. இட்ஸ் பீன் அ லாங் டைம். அந்த குறையை தீக்கிறதுக்காகவே தடையை மீறி கல் இறக்குவோம் அப்படின்ட்டு மரம் ஏறிக்கிறாரு. ஏன்னா யார்கிட்டயோ சொன்னீங்கன்னா இறக்கி தர போகிறாங்க. இதுக்கு ஏன்னா வயசான காலத்தில் மேலே ஏறிக்கிட்டு கீழே கீழே விழுந்து எதுனா பல்லு முகர பேர போகுதுன்னா அமைதி அமைதி, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். இறக்குனதுக்கு அப்புறம் சும்மா இருப்பாரா? ஆத்தாது நாத்திக்கிறாரு. சூப்பர் ஸ்பீச். அந்த ஸ்பீச்சை தான் நம்ம இன்னைக்கு பட்டிட்டிங்கிறீங்க பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னுடைய அன்பு தம்பி பனையேரி பாண்டியன், என்னுடைய தம்பி விக்டர், எல்லாரும் கல் என்பது நமது உணவு, நமது உரிமை என்பதை பதிவு செய்தார்கள். கல் என்பது உணவு, ஃபுட், நாட் ட்ரிங்க். எதிர்த்து பேசக்கூடாது. எதிர்த்து பேசினா கொட்டையிலே கடிப்போம். இங்கே சிலர் ஏதோ கல்லை நாங்களே இப்பதான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது போல ஒரு எங்கேயோ உட்காந்து காய்ச்சி எடுத்துட்டு வந்தது போல கருதுகிறார்கள். அப்படி இல்லை, அப்படிலாம் யாரும் சொல்லலை. சும்மா இதெல்லாம் நீங்களே என்னமோ பில்டப் அடிச்சு விடாதீங்க. தமிழனுடைய வாழ்வியலோடு இணைந்த ஒன்று கரும்பு, வாழை போல பனையும் தென்னையும். அப்படிதான் நீங்க பார்க்கணும். வேளாண்மையினுடைய விரிவாக்கம் தான் ஆடு மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், மீன் வளர்த்தல். இது போன்ற இவைகள் எல்லாம் பனை தென்னை எல்லாம் வேளாண்மையினுடைய ஒரு விரிவாக்கம். ஆடு மாடு வளர்க்குறது, கோழி வளர்த்துறது, மீன் வளர்த்துறது, இதுவும் கல் இறக்குறதும் ஒன்று அப்படின்னு அண்ணன் கஷ்டப்பட்டு பொறுத்த பார்க்குறாரு. அது தெரியாம கல்லுக்கு தடை போடுவது என்பது அந்த கொடுமையை நம்மளால ஏற்க முடியாது. சரி, ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டார்கள். 2x. அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும். அதை எதிர்த்து முறியடிச்சாராம். 3x. அதிகமாக மாட்டினுடைய பயன்பாடு, நாட்டு மாடு என்றால் என்ன, ஏட்டுப்பால் என்றால் என்ன என்பதை தெளிவாக குருவாக பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரு மகன் நான் என்பதில் ஜல்லிக்கட்டு போராட்டம் பெரும் எழுச்சியாக இருந்தது. எல்லாரும் தட்டுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் பெரும் எழுச்சியாக இருந்தது. ஒரு பெரிய காரணியாக நான் இருந்தேன் என்பதை. அதுபோல கல், எங்கள் ஐயா நல்லசாமி அவர்கள் சொன்னது போல, மது என்று நிரூபித்து விட்டால் 10 கோடி தருகிறோம் என்கிறார். ஓ, கல் மது நிரூபித்துட்டா 10 கோடி தருவாங்களாமா? இது எங்க இருக்கியோ? எங்கயா சொல்லுங்க, சீக்கிரம் சம்பாதிக்கலாம். விஸ்கி மதுவா? ஆமா. பிராந்தி மதுவா? ஆமா. வைன் மதுவா? ஆமா. எதனால அது மது? அதுல அல்கஹால் இருக்கிறதுனால அது மது. இப்ப கல்லுல அல்கஹால் இருக்கா இல்லையா? மது என்று நிரூபித்து விட்டால் 10 கோடி தருகிறோம் என்கிறார். 10 கோடி நமக்கு வரப்போகுது. 10 கோடி நமக்கு கிடைக்க போகுது. 10 கோடி இது நிரூபிச்சுட்டா போதும். 10 கோடி தருவாங்க. 10 கோடி வாயில வாழைப்பழத்தை சொல்லி விட்டுருவாங்க ப்ரோ. 10 கோடி தருகிறோம் என்கிறார். நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியாப்பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. தாயின் மாரில் இருந்து வருகிற பால் போல பனையின் மார்பில் இருந்து இது வருகிறது. என்ன ப்ரோ அது? தாயின் மாரில் இருந்து வருகிற பால் போல பனையின் மார்பில் இருந்து இது வருகிறது. பனம்பால் தென்னம்பால். இவர் உலகத்தில் குழந்தைங்களுக்கு எப்படி தாய்ப்பால் தராங்கன்னா, முதல்ல தாய்ப்பாலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு ஈஸ்ட்டு சேர்த்தப்படுகிறது. ஈஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hour அதை ஃபெர்மெண்ட் பண்ண விடுவாங்க போல இருக்கு. இல்லை, அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு தருவாங்க. அப்படி இருக்குது இவர் பேசுறது. நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது, நீங்கள் வரும்போதா ப்ரோ? நீங்க வரும்போதா? வந்த உடனே கல் என்றதை நீக்கிவிட்டு பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு என்றுதான் கடைகளை திறப்போம். சீமை சரக்குகளை. அண்ணனுடைய வொக்காபுலரி எல்லாம் பாத்தீங்களா? மூலிகை சாறு, தென்னம்பால், பனம்பால், தென்னம்பால், சீமை சரக்கு. ஏய், நிறைய இந்த மாதிரி ஐட்டம் வச்சிருப்பாரு போல இருக்கு. சீமை சரக்குகளை தடை செய்வோம். இந்த மாதிரி தெருவுக்கு 2 கடைகளை இருக்கிறதை மூடிட்டு என்ன பண்ணுவோம்? எல்லா சரக்கையும் நம்ம வாங்கி வச்சுப்போம். நமக்கு பார்ட்டி இருக்குது. ஏன்னா பேசுறதெல்லாம் இப்படி. ஆனா ரெமி மார்டின், ப்ளூ லேபிள், உயர் ரக விடுதிகள், 5 நட்சத்திர விடுதிகள், சுற்றுலா தலங்கள், கடற்கரையில் இருக்கிற தங்கும் விடுதிகள், அதுக்கு வேணால் அனுமதி கொடுத்து வெளிநாட்டு பயணிகள் வந்தால் அவர்களுக்கு வேணால் அந்த வாய்ப்பை கொடுப்போம்.
பார்த்தீங்களா, அண்ணனுடைய ஐடியா அப்படி இருக்குது. அவர் ஒரு புதுவிதமான ஒரு கேபிட்டலிசம் ஃபார்முலாவை சொல்றாரு. அப்புறம் இந்த ரெமி மார்டின், ப்ளூ லேபிள் அதெல்லாம் எங்களுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி தெருவுக்கு 2 படிப்பகம் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் தெருவுக்கு 2 குடிப்பகங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள். அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் வரமாட்டாரு. சப்போஸ் வந்தால் குடிப்பகத்தை எல்லாம் ஆவின் பாலகம் மாதிரி பனைப்பாலகம் அப்படின்னு மாத்திடுவாரு. அது கல்லு கடை தான், வேற ஒன்றும் இல்லை. இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கல் இறக்க தடை இல்லாத போது என் நிலத்தில் மட்டும் ஏன் தடை? மற்ற ஸ்டேட்ல எல்லாத்துலயுமே அது லீகல் அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காரு அண்ணன். குஜராத், பீகார், நாகாலாந்து, லட்சதீப் இந்த மாதிரியான இடங்கள்ல இதெல்லாம் அலோடு கிடையாது. அண்ணன் சும்மா எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு அப்படின்னு நைஸா சொல்லி பார்ப்போம். எல்லாத்துக்கும் விசில் அடிக்கிறாங்க, இதுக்கு அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்க வேண்டியதுதான். இது போக டெல்லி, பஞ்சாப், ஹரியானா அந்த மாதிரியான இடங்கள்ல இந்த வழக்கமே கிடையாது. அப்படி இருந்தாலும் யாராவது பண்ணனா அது லீகலும் கிடையாது. புதுச்சேரியில இருக்கு, கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகால இருக்கு, பக்கத்து வீட்டுல இருக்கு, மேல் வீட்டுல இருக்கு, கீழ் வீட்டுல இருக்கு அப்படின்ற மாதிரி டேபிள் மேட் விளம்பர மாதிரி அண்ணன் பேசிட்டு இருக்காரு. ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகால இருக்கு, எல்லா மாநிலங்களையும் இருக்கும்போது என் நிலத்தில் ஏன் தடை? இது என்ன சரியான வாதமா? அங்கெல்லாம் இருக்குல்ல, அப்ப இங்க இருக்கணும் அப்படிங்கிறது. கேரளாவில் லாட்டரி கூட தான் இருக்கு. என் நிலத்தில் ஏன் தடை? ஒரே காரணம் தான், என் உடன் பிறந்தார்களே. எந்த மாநில முதல்வருக்கும் சாராய ஆலைகள் கிடையாது. இவங்க இந்த சாராய ஆலைகள் இதெல்லாம் வச்சிருக்கிறதுனால தான் இங்க கல் இறக்கிறதுக்கு தடை. இல்லைன்னா அப்படி இருந்திருக்காது. கல்லை விஷம் என்கிறார்கள். அப்போது நமக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது, டாஸ்மாக் கடைகளில் விற்கிற பீர், பிராண்டி, விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா? அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது விஷம்னா இது என்ன மிளகு ரசமா? கடைகளில் விற்கிற பீர், பிராண்டி, விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்றுகிறது. கல் நஞ்சு என்றால் நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன். கல் நஞ்சு என்றால் அப்பையிலிருந்தே ரைமிங்ல பேசிட்டு இருக்காருல்ல. விஷம்னா ரசமா, நஞ்சு என்றால் இது என்ன? கல் நஞ்சு என்றால் கல் மது தடை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அரசு நடத்துகிற டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா, புனித நீரா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. வேற ஏதோ கேட்டுருவாருன்னு நினைச்சேன். பரவாயில்ல. டாஸ்மாக் கடைகளில் விற்கிற சரக்கு இவர்கள் காய்ச்சுகிற சரக்கு. உலகத்தில் உற்பத்தி செய்வனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருந்ததில்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாராயத்தை காய்ச்சுவனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருக்கிறார். இது பொய், இது பச்சை பொய். கனடால LCBO, லிக்கர் கண்ட்ரோல் பியூரோ ஆஃப் ஒன்டாரியோ அப்படின்ற ஒரு பேர்ல இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் நடத்திக்கிட்டு அவங்களே அதை மார்க்கெட்டிங் பண்றாங்க. நார்வேல வின்மோனோபோலிட் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் மூலமா இதை ரெகுலேட் பண்றாங்க. இதே மாதிரி ஸ்வீடன், பின்லாந்து, ஐஸ்லாந்து இங்கெல்லாம் வந்து இந்த அரசே இதை ரெகுலேட் பண்றதுக்கு, இதை மார்க்கெட் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கையாளுறாங்க. இங்க இருக்கிற சிக்கல் அதுதான். கல்லை திறந்து விட்டால் எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும், எவ்வளவு குடிக்கிறவனா இருந்தாலும் 2 லிட்டர் 3 லிட்டர் முடிஞ்சிடும். ஆமா, முடிஞ்சிடும். ஒரே அடியா முடிஞ்சிடும். 3 லிட்டர் குடிச்சா எந்திரிச்சுலாம் போக தேவையில்லை, அங்கேயே முடிஞ்சிடும். நான் 3 லிட்டர் குடிச்சிருக்கேனே முடியலையே அப்படின்னு சொல்றவங்களாம் இருப்பீங்க. ரெகுலரா குடிங்க, சீக்கிரம் முடிஞ்சிடும். கல் உணவின் ஒரு பகுதி ஏன் சொல்றான்? போதும்ன்றான். சாப்பிடும் போது சாப்பாடு மட்டும் போதும்ன்றோம். சாப்பிடும் போது பந்தியில சாப்பாடு வைக்கிறான்னா போதும்னு சொல்லிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பாடு மட்டும் போதும்ன்றோம். அது மாதிரி கல் ஒரு 3 லிட்டர் குடிச்சா போதும்ன்றான். ஆனால் 3 லிட்டர் குடிச்சிட்டு ஒரு அதிகபட்சம் போனா 100 ரூபாய்க்குள்ள குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான். ஆனா டாஸ்மாக் சரக்கு அதை அனுமதிக்கல. இப்போ நீங்க டாஸ்மாக்ல பீர் வாங்கி குடிக்கிறீங்க, விஸ்கி, பிராந்தி குடிக்கிறீங்க அப்படின்னா போதும்னு உங்களால சொல்ல முடியாது. நீ 100 ரூபாயோட வீட்டுக்கு போறியா? இங்க வா, பொண்டாட்டி தாலியா இருக்குன்னு ஆத்தா அப்படின்னு சொத்த வைக்கணும்ல, வா அப்படின்னு குடிச்சு குடல் செத்து சாகிற வர நீங்க மீண்டும் மீண்டும் வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்கிற நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, டாஸ்மாக்ல கிடைக்கிற மதுவும் ஆல்கஹாலிக் பிவரேஜ், இங்க நீங்க குடிக்கிற கல்லும் ஆல்கஹாலிக் பிவரேஜ். ஆனா இது இயற்கையா மரத்துல இருந்து கிடைக்குது, அதனால இது புனிதம் அப்படின்னு பேசுறது வந்து தப்பு. இது என் வாழ்வியலோட கலந்த உணவு. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. எந்த கொம்பனுக்கும் விட்டு கொடுக்க முடியாது. தேவையில்லாத வேலைய அதான் பார்த்துனே, பின்னாடி கண்ட இடத்துல சொருகி கிழிச்சுக்க போற, பார்த்து வைன வேலைய. பனையர் கல் இறக்கிறவனை கைது செய்தவர் 6 மாசம்தான். ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும் வச்சு செஞ்சு விட்டுருவேன். பூராத்தை வச்சு செஞ்சு விட்டுருவேன். ஆமா, தேவையில்லாத வந்து அவனை வந்து தொடக்கூடாது.
அண்ணனுடைய ஆட்சி இங்கே வரப்போகுது அப்படின்னு எல்லாத்தையும் நம்ப வைத்து கொண்டிருக்கிறார், மேனிப்புலேட் செய்து கொண்டிருக்கிறார். இதை வந்து காலில் மது இதெல்லாம் சொல்லிவிடாது. இங்கே சில மேதைகள் என் தம்பியெல்லாம் சொல்றான் பாருங்க, பனையிலிருந்து பனஞ்சாறு வரும், அதுல ஏதாவது கலந்தாத்தான் கல்லாகும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் டே நான் வென்று வந்து இதே பனையில கட்டி வச்சு வெளுக்கிறேன்டா டே. அண்ணன் வந்து ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் ரீசெண்டாக இந்த பிடிஎஸ்எம் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப ஆழ்ந்து போயிட்டார். அதனால இந்த பிடிஎஸ்எம் சார்ந்த அக்சசரிஸ்களை வாங்கி குவிச்சிட்டு இருக்காரு. 6 மாதம் கழிச்சு அவர் பதவிக்கு வந்த உடனே, அதிபரான உடனே அந்த அக்சசரிஸ்லாம் வந்த உடனே அண்ணன் வந்து ஒரு பிடிஎஸ்எம் ப்ரோக்ராம்ல இறங்க போறாரு. இதே பனையில கட்டி வச்சு வெளுக்கிறேன்டா டே. பனை மரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலை அப்படின்னு ஒரு விழுது மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணி அதில் இருந்து வரக்கூடிய சாரை ஒரு பானையிலையோ இல்லை வேற ஏதாவது ஒரு கண்டெய்னர்லையோ பிடிப்பாங்க. ஆனால் அது பிடிக்கிறப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக வரும். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியே விட்டுட்டாங்கன்னா அந்த இயற்கையில் இருக்கிற வைல்டு ஈஸ்டே அதை ஃபெர்மெண்ட் பண்ணிடும். ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது தமிழில் நொதித்தல் அப்படிம்பாங்க. ஈஸ்ட் என்ன பண்ணுன்னா இந்த சாரில் இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட்டை கார்பன் டை ஆக்சைடாகவும் எத்தில் ஆல்கஹாலாகவும் மாற்றும். ஆனால் இது மாத்திர ப்ராசஸில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஆனால் இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை தெளிவாக ஹைஜீனிக்காக நல்ல ப்ரொசீஜர் படி பண்ணணும். இதெல்லாம் ஒரு ரெகுலேட்டரி பாடி வச்சு கண்காணிக்கணும். இதை பண்ண முடியுமா ஒரு கவர்மெண்ட்டால் அப்படின்னா சில ஸ்டேட்ஸில் பண்ணுறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் பண்ணுறது கிடையாது. இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவத்தில் கூட மெட்ராஸ் ஹைகோர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட இந்த பேனை லிஃப்ட் பண்ணுறதை பற்றி யோசிங்க, மீண்டும் ஒரு தடவை அதை யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் அதில் சாதக பாதகங்கள் இருக்கக்கூடும். தமிழ்நாடு கல்லுக்கு மட்டுமே இந்த மாதிரி ப்ரொஹிபிஷனை கொண்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. டோட்டலாகவே இல்லிசிட் லிக்வர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கள்ளச்சாராயம் அது ஏகப்பட்ட விபத்துகளை ஏற்படுத்துது. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ரொஹிபிஷனை கொண்டு வராங்க. சீமான் சொல்கிற மாதிரி இந்த வைனு, விஸ்கி, பிராந்தி இதெல்லாமே வந்து டிஸ்டிலரிஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்குதான். ஆனால் ஏன் கல் எல்லாம் உள்ளே கொண்டு வர முடியல அப்படின்னா, முதல்ல கல் அப்படிங்கிறது ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. அதுபோக அது எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ ஒரு ஹை ஸ்கேலில் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளார அதை கொண்டு வரணும், அது ஒரு பை ப்ராடக்டாக உருவாக்கணும் அப்படின்னு நினச்சா அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கு. அதனாலேயே இது வந்து பாசிபிளான விஷயம் கிடையாது. இன்னொன்று, இந்த கல்லை வந்து ஃபெர்மெண்டேஷன் அவங்களே பண்ணிக்கலாம், எந்த ரெகுலேஷனும் பார்க்க தேவையில்லை அப்படின்னா அந்த ஃபெர்மெண்டேஷன் சரியான முறையில் பண்ணப்படலை, இல்லை ரொம்ப நேரம் ஃபெர்மெண்டேஷனை விடுறதுனாலையோ இல்லை அதில் ஏதாவது கலப்படங்கள் பண்ணுறதுனாலையோ அதில் சிக்கல்கள் ஏற்படும். மோஸ்ட்லி ஃபெர்மெண்டேஷனுடைய பை ப்ராடக்டாக மெத்தனால் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த மெத்தனால் அப்படிங்கிறது உயிருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம சாதாரணமாக அருந்துகிற மதுரில் இருக்கக்கூடிய அந்த எத்தில் ஆல்கஹால் மாதிரி அது கிடையாது. ஒரு 30 ml மெத்தனால் வந்து கலந்திருந்தாலே ஒரு மனிதனுக்கு அது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தும். யூஸ்வலி பார்வை இழப்பு ஏற்படுறது, மூச்சு திணறல் ஏற்படுறது, வாந்தி, மயக்கம், சில நேரத்தில் மரணங்களே ஏற்படுத்தும். இந்த மெத்தனாலை கன்சியூம் பண்ணி ஒரு 24 மணி நேரம் கழிச்சு கூட இது ஏற்படும். மெத்தனாலை ஒரு மனிதன் கன்சியூம் பண்ணிட்டா அந்த மெத்தனாலை அவன் உடல் மெட்டபாலைஸ் பண்ணி அதை ஃபார்மிக் ஆசிடா மாற்றிடும். அந்த ஃபார்மிக் ஆசிட் அவனுடைய ஆப்டிக் நர்வ்ஸை பாதிக்கும். இதனால பார்வை மங்கும். அது போக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை டேமேஜ் பண்ணும். இப்படி பல்வேறு ஆபத்துகளை விளைவிக்கக்கூடும். ஸோ அதனால மது உற்பத்தி அப்படிங்கிறது இங்கே கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணி அதுக்குள்ளார தான் கொண்டு வரணும். சரி, இந்த கல் வந்து தேசிய பானமாக நமக்கு எப்போ கிடைக்கும்? அதே மாதிரி இந்த ஃபாரினர்ஸுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அதிசய பொருளாக இந்த மதுபானங்கள் இருக்கக்கூடிய இந்த பணக்கார விடுதிகளில் மட்டுமே இதை கொண்டு போய் விற்கணும் அப்படின்ற நிலையெல்லாம் எப்போ உருவாகும்? அதே மாதிரி நம்மள மாதிரி கேள்வி எழுப்புறவங்களாம் எப்போ பணமரத்தில் கட்டி வச்சு பிடிஎஸ்எம் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு 2026 எலெக்ஷனில் நமக்கு பதில் கிடைக்கும். அந்த முடிவுகள் வரும் வரை கொஞ்சம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். But